the supernatural shield that goes before Israelites goes before you. இஸ்ரவேலருடைய சேனைக்கு முன்பதாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு முன்பதாக சென்று கொண்டிருந்த மகா பெரிய அந்த கேடயம் உங்களுக்கு முன்பதாக பயணிக்கிறது. அருமையானவர்களே, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு மகா பெரிய கேடகம். 87வது செய்தி, மகா பெரிய கேடகமாக தேவன் உங்களுக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார். எதை போல? இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாக சென்று கொண்டிருந்தது போல. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனே நம்முடைய தேவன், எனவே அவர்களுடைய கேடகம் நம்முடைய கேடகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு மிக முக்கியமான சத்தியத்தை தேவனுடைய ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். யார் யாரெல்லாம் இது எனக்கு தான் என்று எடுத்துக்கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேரும் அதை பெற்று பாதுகாப்பாக சூப்பர் நேச்சுரலாக வாழுவீர்கள். அந்த கேடகம் எப்படிப்பட்ட கேடகம்? மகா பெரிய கேடகம் மாத்திரமல்ல, சூப்பர் நேச்சுரல் கேடகம். ஹல்லேலூயா. ஒரு 4 உதாரணங்கள் 8 நிமிடங்களில் பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்க, இஸ்ரவேலர்களை பாதுகாக்க எதை தேவன் கேடகமாக வைத்திருந்தார்? வாசிக்கவா? அங்கே the book of Exodus chapter 14 verse 19 and 20. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனங்கள். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலர்களுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எதை தியானிக்கிறோம்? தேவன் எப்படி நமக்கு மகா பெரிய பாதுகாப்பாக இருக்கிறார். பயங்கரமான சூழ்நிலைங்க. வனாந்தரத்தில் ஒரு பெரிய சேனை, பார்வோன் ராஜாவுடைய சேனை, ஃபுல்லி எக்யூப்டு, ஃபுல்லி ஆர்ம்டு, ஃபுல்லி ட்ரெயின்டு. 430 ஆண்டுகள் அடி வாங்கி பழகின அடிமைகளை துரத்தி ஒரு பெரிய ஆர்மியை வருகிறது. அவர்களை பாதுகாக்க மகா பெரிய கேடகமாக தேவன் இருந்து என்ன செயல்பட்டார் என்றால், இருவரும் சேர்ந்து விடாதபடி அல்லது சத்துருக்கள் தம்முடைய ஜனங்களை சேர்ந்து விடாதபடி ஒரு பெரிய மேக ஸ்தம்பத்தை உண்டாக்கிட்டார். இட் கேவ் 3 எஃபெக்ட்ஸ், 3 in 1. அந்த கேடகமாகிய மேகஸ்தம்பம் 3 எஃபெக்ட் கொடுக்குதுங்க. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். முதலாவது, அது என்ன செய்து தெரியுமா? அந்த கேடகம், மகா பெரிய கேடகம், அந்த பார்வோனுடைய சேனை தன்னுடைய ஜனங்களை சேர விடாதபடி நடுவில் பெரிய மதிலாக வந்து விட்டது. இரண்டாவது, அது என்ன செய்தது தெரியுமா? சத்துருக்களுக்கு அது இருள் கொடுக்குது, இருட்டாக்கிட்டு. அதே மேகஸ்தம்பங்க தம்முடைய ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருந்தது. அல்லேலூயா. வழிகாட்டியாக இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் அதுக்கு பெயர் என்ன? மகா பெரிய கேடகம். அல்லேலூயா. இதுல ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்கு கேடகத்தை தரவில்லைங்க, அவரே கேடகமாக இருக்கிறார். பல வசனங்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க அதை தேடி வாசிங்க. இரண்டாவதாக, தேவன் எப்படி பாதுகாத்தார்? இரண்டாவதாக, எப்படி கேடகமாக இருந்து தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தார்? பாருங்க, ஒரு பெரிய வாதம் வருது, பெரிய வாதம் ஒரே இடத்துல. ஆனால் அந்த தேவன் தன்னுடைய அனந்த ஞானத்தின்படி, அந்த ஞானத்தின் ஆழங்களின்படி என்ன செய்துட்டார்னா, அந்த வாதையிலிருந்து தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தார். சத்துருக்கள் அநேகர் மாண்டு போனார்கள். தம்முடைய ஜனங்களிலே ஒருவன் கூட மாண்டு போகவில்லை, ஒரு ஸ்திரீ கூட மாண்டு போகவில்லை. அருமையானவர்கள், அதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கட்டுமா? The same book of Exodus chapter 12 verse 13. 12:13 of the book of Exodus. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அவர்களை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராமல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நிறைய கண்டிஷனே இல்லைங்க, ஒரே ஒரு கண்டிஷன்.
அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் விடுவிப்பேன். அவன் என் மீது வாஞ்சையா இருக்கிறபடியினால் ப்ரொமோட் பண்ணுவேன், உயர்த்துவேன். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் தெரியல, இட்ஸ் மோர் தென் எனஃப் டெய்லி பிலவட். இன்னும் நான் எதையாவது கூட்டி தேவனுடைய கண்களிலே கிருபை பெற வேண்டும் என்கிற பொய் பிரசங்கத்தை நீங்கள் நம்பித்தான் நடுத்தருவில் நிற்கிறீங்க. Our Lord is so happy about you because you know why? It's the power of the covenant with the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கையினாலே நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் கீழ்ப்படுதலிலே அநேக குறைவு இருக்கும் பொழுதும் அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பை மாற்றவே மாட்டார். எதுக்காக அந்த நல்ல தகப்பன் கதையை சொன்னார்? ஏன் தேவன் உங்களுக்கு கேடகமாக செயல்பட முடியவில்லை தெரியுமா? ஃபுல்லாக அன்பிலீஃப். ஏன் ஃபுல்லாக அவிசுவாசம்? சத்தியத்தை சரியாக அறியல. அவன் அறிஞ்சிருந்தான் ஆட்டுட்டியான், அவன் அறிந்திருந்தான் ஆட்டுடையான். அவன் பண்ணினதெல்லாம் அக்கிரமம், வெளியே சொல்ல முடியாது, இந்த மைக்கில் சொல்ல முடியாது. ஆனால் அவனுக்கு ஒரு சீக்கிரட் தெரிஞ்சது. என்னை தெரிந்து கொண்ட என் தகப்பனாகிய தேவன் என்னை குறித்து சந்தோஷமாக இருக்கிறார், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அந்த வெளிச்சத்துக்குள்ளே வாங்கங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதிலே அநேகருக்கு சந்தேகம். என்னுடைய செய்தியை நீங்கள் 10 நிமிடங்கள் கேட்டு இருக்கிறீர்களா? I am damn sure you are fully qualified for the divine protection, for the divine shield, dearly beloved. கர்த்தரால் நீங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். ஏனென்றால் உங்களிலே பழுது ஒன்றும் இல்லை. 5 வசனம் டக்கு டக்குன்னு சொல்லுகிறேன், எழுதி நீங்கள் தியானிங்க. ரோமர் 8:30, ரோமர் 5:1, எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14, கொலோசையர் 2:10. இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு. ஹல்லேலூயா. உங்களை குறித்து நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா தேவன் உங்களை ஒரு இடத்திலும் கைவிட மாட்டார். நீங்கள் எப்பொழுதும் அவருடைய பாதுகாப்பிற்குள்ளே இருப்பீர்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்கு மகா பெரிய கேடகமாக இருக்கிறார். கேட்பதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அருமையானவர்களே, ஒரு இஸ்ரவேல் ஜனத்தையும் அந்த வாதை தொடாமல் பாதுகாத்தது அந்த மகா பெரிய கேடகம். 3வது பாருங்க அருமையானவர்களே, எப்படி அவர் உங்களை பாதுகாக்கிறார் தெரியுமா? வாசிக்கட்டுமா? டியூட்ரானமி 33:29, உபாகமம் 33:29 மிக 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 முக்கியமான வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். என்ன சொல்றாரு? எப்போ? அவர் தான் உனக்கு ப்ரொடெக்ஷன், அவர் தான் கேடகம். எனவே என்ன நடக்கும்? சத்துருக்களை நீ மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சந்தோஷப்பட்டு கழிகூறுங்க, நடன கழிப்பாடுங்கள். ஏன்? எனக்கு வேற எந்த ப்ரொடெக்ஷனும் வேண்டியதில்லைப்பா. எந்த வியாதி என்ன அணுக முடியாது. ஏன்? அவரே எனக்கு ஷீல்டாக இருக்கிறாரு. எந்த ஆக்சிடென்ட்டும் எனக்கு வர முடியாது. ஏன்னா அவரே எனக்கு ஷீல்டாக இருக்கிறார். எந்த பற்றாக்குறையும் வராது, எனக்கு அவரே ஷீல்டாக இருக்கிறார். ஏழ்மை உங்களை தாக்காதபடி உங்களுக்கு முன்பதாக அவர் எப்படி இருக்கிறாரு? மகா பெரிய கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, ஆமேன், 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 ஆமேன். இந்த நாளில் தேவன் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. அடுத்ததாக பாருங்க, இஸ்ரவேலர்களுக்கு மகா பெரிய கேடகமாக தேவன் எப்படி செயல்பட்டார் தெரியுமா? சூப்பர் நேச்சுரலாக செயல்பட்டார். நான் இதுவரைக்கும் சொன்ன எல்லாமே சூப்பர் நேச்சுரல் தான். 4வது சூப்பர் நேச்சுரல் ஷீல்டு என்ன தெரியுமா? சத்துருக்களை அழித்து, கடைசி சத்துருவையும் தண்ணீரிலே மூழ்கடித்து அழித்து தம்முடைய ஜனங்களுக்கு கேடகமாக விளங்கின தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் பாருங்க, செங்கடல், அது வழியாக தப்பிச் சென்ற இஸ்ரவேலர்களை அழிக்கும்படியாக பார்வோனின் சேனை பாய்ந்து வருகிறதுங்க. அதே தண்ணீர், இஸ்ரவேலர்களுக்கு குவியலாக நின்ற அதே தண்ணீர், அது வெள்ளம் போல மேலே வந்து அவர்களை அழுத்தி ஒரு போர் வீரனும் தப்பவில்லை. அருமையானவர்களே,
ஏன்? அவர் மகா பெரிய கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. What a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். நாட் அ காட் ஆஃப் பார்ஷியாலிட்டி. அவர் பார்ஷியாலிட்டி காண்பிக்கிற தேவன் அல்ல பிரியமானவர்களே. அவர் உங்க மேல உசிரையே வைத்திருக்கிறார். எனவே என்ன செய்வார் தெரியுமா? அதை வாசித்து நாம் முடிப்போமா? Psalm 121 verse 4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இஸ்ரவேலனாகிய என்னை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. 2 கரங்களை உயர்த்தி அவரை ஆராதியுங்கள் அருமையானவர்களே. ஆமென். அவர் ஆராதனைக்குரியவர். ஏன்? யூதர்களுடைய தேவன், இஸ்ரவேலுடைய தேவன், நம்முடைய தேவன். அவர் உன்னை பாதுகாக்கும்படியாக தூங்காம, நெய்தர் ஸ்லீப் நார் ஸ்லம்பர், தூங்குகிறது இல்லை தூங்கி விழுகிறது இல்லைங்க. எதற்காக? இரவும் பகலும் உன்னை காக்கும்படியாக மகா பெரிய கேடகமாக 24/7 உனக்காக செயல்படும்படியாக அவர் ரொம்ப டோல நிற்கிறாருங்க, அலர்ட்டா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகணும் அருமையானவர்களே. ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் உலகத்தில் ஒருத்தரும் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நாம என்ன பாடுறோம்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி பாடுகிறோம். அவர் உன்னை சொல்லி என்ன பாடுகிறார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகளே உனக்கு ஒப்பானவன் உலகத்தில் ஒருத்தனும் கிடையாதுங்கிறாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரேமாவாக வர வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நமக்கு மகா பெரிய கேடகமாக அவர் தூங்காமல் உறங்காமல் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். இந்த வெளிச்சம் ஆண்டவரே நன்றி. என்னுடைய பிள்ளைகளுக்கு இதை குறித்து ஒரு வெளிச்சம் உண்டாவதாக, வெளிப்பாடு உண்டாவதாக. அதனாலே அவர்கள் தைரியமாக துணிச்சலோடு வாழ்ந்து உமக்காக அரிய பெரிய காரியங்களை செய்வார்களாக, உம்மோடு நல்ல உறவிலே வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.